சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவர் ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற அடியனையும் உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இந்த 2026 வருஷத்தில் ஜூன் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியனை உங்களையும் காண செய்ததற்காக அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், எந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவன் இந்த பரிசுத்த நாளை நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்ன மாளிகை செய்து ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் கட்டளையிடும்படியா நமக்கு சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கிற கேபிளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக அனைத்தையும் அருளிடும், எனக்கு என்ன தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தெய்வமே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேர்ந்து பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. திரும்பவும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. சென்று புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும். கரங்களை தட்டி பாடுவோமா? வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும். சேர்ந்து பாடுவோமா? தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலும், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேர்ந்து பாடுவோமா? சேட்டையில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கரங்களை தட்டி அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே.
தேவனே சிலுவையில் எங்கள் நோய்களை சுமந்திரும் சரீரத்தில் அன்றே நான் சுகமானனே என் தேவனே. ஒரு விசை சிலுவையில் எந்த நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானனே என் தேவரே. யெகோவாயீரே சென்று யெகோவாயீரே 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 அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹalleluya. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இரண்டாவது பாடலாக நீர் என்னை மறக்கல என்னை விட்டு விலகல என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா கட்டி தேவன் நம்மை மெக்கென்று பாடுவோம். நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக. உண்மையாய் உணர்ந்தவர்களை வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல விட்டு போகல எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது. என்னை தேடுவது நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை நீங்க தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டானே நீங்க. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீ
கரம் பிடித்து தூக்கினி என் கரைகள் எல்லாம் நீக்கினி என் கரம் பிடித்து தூக்கினி என் கரைகள் எல்லாம் நீக்கினி உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே என்னை தள்ளாத தகப்பன் நீரே என்ன நீ மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணாக எங்கித்தான் நீங்க என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல காக்கடக்க எனக்காக நூறு பேரை தேடி நீங்க போகல போன என்ன தேடி வந்து போகல போன என்ன தேடி வந்து ஓஹோ நூறு பேரை தேடி நீங்க போகல தேடி வந்தீங்க நூறு பேரை தேடி நீங்க போகல போன என்ன தேடி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல. இப்படி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர்களாக தேவன் ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்தீங்க நீர் என்ன வெறுக்கல என்னை விட்டு விலகல எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தீங்க நீர் என்ன மறுக்கல தள்ளி தூரம் போகல கடக்க எனக்காக நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா சேர்ந்து போடுவோமா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா ஓஹோ தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க எல்லாரும் வாயை திறந்தது கால வேளையில அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேல இறங்கும்படியாக எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க மாறாத காரணங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் நம்மளை நடத்தினது அவர் கிருபைக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா மீதியான கருத்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே தேங்க்யூ நின்று மனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம் சகரியா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாட்களில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள்.
பகைஞர் எல்லோரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராணநாசி சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்ரு என்மேல் ஜெயங்கொள்ளாதினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறென்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். சங்கீதம் வாசிப்போம். அவர் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? சங்கீதம் 41 1 4 11. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், என் ஆத்துமாவை என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனா பிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திரைதின பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. கரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா வரணும். மறுபடியும் சொல்றேன், ஆலயத்தில் இந்த ஆராதனை ஞாயிற்றுக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு. அதனால நல்ல ஒரு புது பலன், ஒரு விடுதலை, ஒரு எல்லாவித சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தாகத்தோடு வரணும். அல்லேலூயா. கரங்களை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகுது. உங்களோட பேச முடியாது. அதிகமாக எங்களுக்கு இந்த ஊழியத்தின் பாரம் சபை உங்களெல்லாம் கொடுத்துருக்காருன்னா அதிகமாக எங்களுக்கு தேவன் ஆண்டவரே என்ன பேசணும், உங்களுடைய வார்த்தையை வார்த்தையை மட்டும் கொடுத்துருவாரு. அதை போட்டு நாங்கள் என்ன பண்ண குழப்பிட்டு ஆவியானவரே இதை விலைக்கு கொடுமையா, அது எப்படி பேசணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஞானம்லாம் உலக ஞானமே எனக்கு கிடையாது. பலிபிடத்துலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற திறமை ஞானம் கூட எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நான் வீட்டுக்குள்ளே வளர்ந்து அவ்வளோவா வெளியெல்லாம் இல்லை போகாமல் கிராமத்தில் வளர்ந்து அப்படிலாம் இருந்தேன். ஆனால் தேவ சமூகத்தை மட்டும் கர்த்தர் எனக்கு ஜெப ஆவியை ஜெப கிருபையை நல்ல மன்றாடி திறப்பில் நின்று கதறி அழுது ஸ்தோத்திரித்து சௌமனிட்டே இருப்பேன். அது எப்பொழுதுமே எனக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போனாலும் ஜெபிப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரோட உறவாடி பாடுறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, அநேகருக்கா நொறுங்கி ஜெபிக்கிறது. நள்ளிரவாக இருக்கட்டும், காலையிலாக இருக்கட்டும், மாலையிலாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், எப்போனாலும் துதிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த வார்த்தைகள் ஏசாயா 57:18 வழியை குறித்து பார்க்க போகிறோம். உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்குவேன். தலைப்பு எழுதிக்கோங்க. உங்கள் வழிகளை பார்த்து. நம்ம வழி நிறைய பேர் வழியை பார்த்து வரோம் இல்லையா, இடிச்சுக்கொண்டு. இப்போ ஒவ்வொருடைய வழிகள் வேற, ஒரு பிளான் வேற. என் பிள்ளை இப்படி வைக்கணும், குழந்தைகளுடைய பிளான் வேற இல்லையா. இப்படி ஒவ்வொருவருடைய வழிகள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்களுக்குன்னு ஒவ்வொருடைய அழைப்பு வழிகள் இருக்குது, தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. அதை ஆண்டவரே நான் எதுக்காக என்ன சபையில் வைத்திருக்கிறேன், எதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யணும், அப்படி ஒப்பு கொடுத்தாதான் அந்த வழிகளை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். சரியான வழியில் நேர் வழியாக என்னை நடத்தி வந்தார் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 57:18 வாசிங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் மாறுதல் அளிப்பேன். இன்றைய தினத்தில் இதை குறித்து எடுக்க போகிறேன். உங்கள் வழிகள் எந்த அளவுக்கு உற்சாகம், வைராக்கியம், வாஞ்ச, பாரம், பயபக்தி, கீழ்ப்படுதல், அறிகிற அறிவு, விருத்தி இதெல்லாம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு விருப்பம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். உங்கள் வழிகளை பார்த்து குணமாக்குறது குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. சரீர சுகத்துக்கு மட்டும் இல்லை, நற்குணங்கள், எல்லாவித காரியத்திலும் குணமாக்கு. அப்புறம் என்ன செய்யறாராம், அவர்களை நடத்தி கொண்டு போவாராம். திரும்ப அவர்களுக்கு துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். துக்கங்கள் இருந்து விடுதலை, இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே 59:8 வாசிங்க. அதிலே ஏசாயா 59:8 தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள்,
அங்க தேவ சமாதானம் கிடைக்காது. உலகம் கொடுக்குற பிரகாரம் சமாதானம் இல்லை. என் சமாதானம், நீங்க எங்க சமாதானம் தேடினாலும், நீ என்னதான் பணமே வச்சுட்டு இருந்தாலும் இந்த சமாதான சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. தேவனால் உண்டாகிற சந்தோஷம் பாருங்க. அறியா தங்கள் வழிகளை அவங்களே கோணலாக்கிக்கிறாங்க, அவங்களே கெடுத்துக்கிறாங்க. உங்க இஷ்டம் போல போகிறது. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவனுடைய பிள்ளைங்க நடக்கலாமா நடக்கக்கூடாதா, இது ஆண்டுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, ஆண்டு துக்கப்படுத்துறோமா, ஆண்டு விலகி போகிறோமா, இல்லை நம்ம இஷ்டம் போல நடக்கிறோமா, இல்லை மனுஷரை பிரியப்படுத்த வாழ்கிறோமா, இதெல்லாம் பல காரியங்கள் இருக்கு. சமாதானத்தை வழியே அறியவே முடியாதான், அறியான். அதனால்தான் குழப்பம், கவலை, துக்கம், பல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு புரியாது. என்ன பண்றது ஆண்டவரே, ஏன் தடை ஆண்டவரே, ஏன் பிரச்சனை ஆண்டவரே, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவரே உம்முடைய சித்தம் திட்டம் எங்களை குத்தான நோக்கம் இதை நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு அடிக்கடி ஒப்பு கொடுப்போம். அப்போதான் அந்த விருப்பமும் செய்யும் எண்ணங்களும் சரியான பாதையில் கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். தங்கள் வழிகளை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறார்கள், சமாதானத்தை வழி அறியாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் ஆதியாகமம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 6:12 வாசிங்க. எல்லாம் அழகா ஆண்டவர் படைத்து நடத்தி வந்து அவர்கள் என்ன செய்யறாங்களாம், வாசிங்க 6:12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக்கொண்டு. தங்கள் வழிக்கு அழகா படைச்சு அழகா வைத்து அவர்களை அழகா சுகமா இருக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி எல்லாமே நமக்கு அது நேரத்தில் கரெக்டாக செய்திருக்காரு பாருங்க. பனிகாலம், வெயில் காலம், இதெல்லாம் சரியானபடி இயங்கலைன்னா தெரியும் அந்தந்த நேரத்தில் எப்படி இருக்கணும். அதே மாதிரி நம்ம எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எல்லாவற்றையும் நமக்காக, நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவும் அவருடைய படைப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள், தாங்களே தான் தேடிக்கிறது. உலகத்தார் அறியாதவங்க செய்யலாம், கிறிஸ்துவ அறியாதவங்க எப்படினாலும் வாழலாம், எங்கனாலும் நேரத்தை வீணாக்கலாம், எப்படினா இருக்கலாம், எப்படினா பேசலாம், எப்படினா வாங்கிட்டு எப்படினா கொடுத்துட்டு எப்படியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களே தாங்களே கெடுத்துக்கிறாங்க வழிகளை. அதனால தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது. நாமளே தான் தடை. முழுமையாக தேடுறதில்ல, ஒப்பு கொடுத்து தேடுறதில்ல, அறிக்கிட்டு தேடுறதில்ல, உண்மையாக தேடுகிறதில்ல. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. வழிகளை பார்த்து உங்கள் வழிகளை அவர் அறிவார், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். யாத்திராகமம் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 32:7, நீ வழிநடத்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார், நீ இறங்கி போ, அவங்களே விக்கிரகத்தை உண்டாக்கி இதுதான் தெய்வம். மோசேக்கு என்ன ஆச்சோ? தேவனுடைய பிள்ளைகளே இதை வாசிங்க 32:7. நாங்கள் என்னதான் நடத்தினாலும் நீங்கள் ஒப்பு கொடுக்காம, பயப்படாம, வேதத்தை நேசிக்காம, கிறிஸ்துவை பின்பற்றாம, அதுபடி நடக்க ஒப்பு கொடுக்காம, ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்குமா? உலகத்தில் இங்கே ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது பணத்தினால கொடுக்க முடியாது, மனுஷனாலே தர முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த நாட்கள்லாம் இதெல்லாம் அனுபவித்து ருசித்து இந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்ததுனால தான் இதை எடுக்க முடியுது. ஆவியானவர் கொடுத்த உதவியினால தாங்களே கெடுத்து கொள்ளுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க உலகத்தார் மாதிரி வாழக்கூடாது, உலகத்தை பிரியப்படுத்தி வாழக்கூடாது. அவங்க வெறுத்துருவாங்க, விட்டுருவாங்க, விலகிடுவாங்க, கோச்சிக்குவாங்க. இல்ல, அது ஆண்டவர் இருக்க மாட்டார், ஜெபத்துக்கு பதில் இருக்காது, நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. எரேமியா 16:17 வாசிங்க. எரேமியா 16:17 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களை அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிறைய பேருக்கு கடவுளுக்கு தெரியல, ஒன்றும் தெரியாது, யாருக்கு பார்க்க போறாங்க, எல்லாருடைய வழிகளின் மேலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார்.
எந்த அளவுக்கு கீழ்ப்படுறீங்க, எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படி நடக்க பிரயாசப்படுறீங்க, எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்றீங்க, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுறீங்க, எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுக்குறீங்க, இதெல்லாம் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய வழிகள் மேலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கார். ஆவியானவராக இருக்காரு. எல்லா இடத்துல மறைவானது ஒண்ணுமே இல்லை. உன் நினைவு எண்ணங்களாம் கூட அவர் அறிவார். இனி வரப்போற காரியங்களை உனக்கு என்னன்றது கூட அவர் அறிவார். அதனால தான் ஆண்டவரே உம்முடைய வழியில என்ன நடத்தும் ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என் பிரச்சனையை இதுல இருந்து விடுதலை கொடும், சரியான வழியில நடத்த ஆண்டவரேன்னு கேட்கணும். அதனால நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 32:19 வாசிங்க. அதிலே எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கும். ஆமே. நம்ம சரியானபடி இப்போ சரியா நான் ஃபுல்லாக வேலைக்கு போனாதான் முழு சம்பளமாக வரும். சரியா போனாதான். நீ எக்ஸ்ட்ரா ஓட்டியில் செஞ்சால் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. எதனால் லீவ் போட்டால் கம்மியாக வரப்போகுது சம்பளம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வழியில் தேவனுக்கு பிரியமாக வாழ்றதுல அவன் செய்க்கு தக்க பலன், அவன் வழிகளுக்கு தக்க பலன். எதுவும் கீழ்ப்படியாம, பரிசுத்தமா இல்லாம, விசுவாசிக்காம, பயப்படாம, நேசிக்காம, கீழ்ப்படியாம என்ன ஆசீர்வதி ஆண்டவரே எப்படி ஆசீர்வதிச்சிருவார். ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. நீங்க அப்படி நடந்து பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட சண்டை போடலாம். அதனால தான் இசைக்கிள் சண்டை போட்டார். சோர்புறமாய் திரும்பி அழுது உமக்கு முன்பாக நானும் உண்மை முத்தமா இருந்தனே நினைச்சு பாரு ஆண்டவரே. உடனே பதில் வருது. அதுதாங்க தேவனுக்கு நமக்குள்ள உண்மை உறவு, ஐக்கியம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது, நீதியாய் வாழ்றது, விசுவாசத்துல வாழ்றது, அவருடைய வழியை கைகொள்றது. அவர்களுக்கு தான் இந்த குணமாக்குவார், அவர்களுக்கு தான் துக்கத்தை ஆற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையிலே வழிகளின் பலனுக்கு தக்கதாய் கண்கள் எல்லா மனுபுத்திரனுடைய கண்கள் மேலும் அவர் நோக்கமாக இருக்கிறார். என் மகன் எவ்வளோ நேரம் காத்திருக்கேன், எவ்வளோ நேரம் என்ன கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளோ நேரம் பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ வாஞ்சிக்கிறாங்க, எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகள் காலம் வெட்கப்பட்டு போயிடுமே, என் பிள்ளை என் மக கலங்கி நிற்குமே, என் பிள்ளை அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் மன்னன் வந்து அழுது என்னை கூப்பிடும்போது ஆண்டவர் வேதனைப்படுவாரா பட மாட்டாரா? அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. அவருடைய பிள்ளைங்கம்மா நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 7:5 வாசிங்க. உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் ஆண்டவர் சொல்றார். இதே எரேமியா 7:5 நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. இதெல்லாம் கூட சொல்லிருக்கு. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க. சரி, ஏன் பதில் இல்லை? ஏன் தடை வருது? ஏன் பிரச்சனையா இருக்கு? ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? கிரியை இல்லை. கிரியில காண்பிக்கணும், சீர்படுத்தணும். சரியானபடி முழுமனதாய் தேடல, ஒப்பு கொடுக்கல, உண்மை இல்லை, விசுவாசம் இல்லை, வைராக்கியம் இல்லை, பயம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 18:11 வாசிங்க. எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கு. 18:11 வாசிங்க. இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஏதோ கோவப்படுத்துறோம், ஆண்டவர் ஏதோ துக்கப்படுத்துறோம், ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் இல்லாமலா இருக்கும், ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யறோம்னு அர்த்தம். அதனால தான் தடை வரும். எதனால தடை? நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா? நம்ம கிரியை சரியில்லையா? பொல்லாத கிரிகளை விட்டு திரும்புங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே எரேமியா 15, 17, 18 வாசிங்க. 15, 17, 18 வாசிங்க. ஆமென். நிறைய பேர் சலிப்பு, மற்றவங்களை பார்த்து ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இவங்க கீழ்ப்படுறாங்களா, அதிகமாக தேவனை தேடுறாங்களா, காத்திருக்காங்களா, வசனப்படி வாழ்றாங்களா, நேசிக்கிறாங்களா, விசுவாசிக்கிறாங்களா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க.
சலிப்பு, ஆண்டவர் மேல ஒரு சலிப்பு, சோர்வு. அடுத்த வசனத்தை வாசிங்க. புதிய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருக்கிறீர். ஆமென். எப்படி எரேமியா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார் பாருங்க, ஆண்டவரத்துல கேட்கிறார் பாருங்க, புலம்புகிறார். காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருப்பானே. நிறைய பேர் ஆண்டவர் மேல ஒரு கசந்து கொள்றது. நான் கேட்டதை கொடுக்கலன்னா ஒரு குழந்தை கோச்சிட்டு உட்கார்ந்துற மாதிரி ஜெபிக்கிறத விட்டுருவாங்க, தேடுறதை விட்டுருவாங்க, துதிக்கிறத விட்டுருவாங்க, எது கடமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உள்ளத்துல காயமாற்றும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்யும் பேர் அதிகமாய் காத்திருக்கும். அதிகமா துதிக்க தான் மேற்கொள்ள முடியும். காத்திருக்க வேதத்தை நேசிக்க விசுவாசிக்க கை கொண்டாதான் உங்க பிரச்சனை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 3 வாசிங்க. 21, 22 எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கு. 3, 21, 22 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். எப்படி அழுது கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறந்ததின் நிமித்தம் செய்த இஸ்ரவேல் தங்கள் வழியை மாறுபாட மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம். எல்லாமே தேவ சமூகத்துல போகும். நீ எதுக்காக கூப்பிடுற, எதுக்காக வர்ற, எதுக்காக நேசிக்கிற, தேவைக்காக மட்டும் வரியா, முழுமையா என்னிடத்துல அன்பா இருப்பியா, உண்மையா இருப்பியா, அவருக்கு தெரியாதா? ஒரு மனுஷனை பார்க்கும்போதே நம்ம எப்படியாப்பட்டவங்க சுபாவங்க நம்ம பார்த்துடுறோம் இல்லையா? அவங்க குணம், அவன் பொய், அவன் இப்படி மாறுபாடு, இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அவருக்கு தெரியாதா நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னு? அழுது கொண்டு செய்கிற ஜபங்களுக்கு பதில் உண்டு. கொர்நேலியின் ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார். உன் தர்மங்களும் உன் ஜபங்களும் வேண்டுதலும் தேவ சமூகத்தில் எட்டினது. போராடி தொடர்ந்து ஜெபிக்கணும். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்க. சீர்கேட்டை சீர்கேடான காரியங்கள் குணமாக்குதான காரியங்கள் அவரால் தான் முடியும். இதெல்லாம் நீங்களா ஒப்பு கொடுத்து அவர் சீர்படுத்தி வழி நடத்தணும். முடியாது, இதை விட முடியல, இந்த பழக்கத்தை விட முடியல, இதை மாற்ற முடியல. ஆனா தேவனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறுக்கிற ஆண்டவரே, இதை விட்டு என்னை விட்டு விலக செய்ய ஆண்டவரே. ஏன் மந்தமா இருக்கேன், ஏன் துக்கமா இருக்கேன், ஏன் அசட்டையா இருக்கேன், ஏன் அவிசுவாசம் வருது எனக்கு, இதெல்லாம் என்னை விட்டு நீ ஆண்டவரேன்னு கேட்கணும். கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் உதவி செய்வார். என்னை அறிய விரும்புறான், வாஞ்சிக்க விரும்புறாங்க என் பிள்ளைங்க. கர்த்தர் உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு 48 நான் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை போதித்து உன்னை நடத்துகிற தேவன். அம்மா ஒரு வழியில நடத்துவாங்க, நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்காது, அங்கே கேட்காது, அவங்க செஞ்சிரு, அவங்க பேசாத, அவங்க பக்கம்லாம் போகாத, அதெல்லாம் பண்ணாத. சரியான வழியெல்லாம் கூட நடத்த மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் தேவன் சரியான வழியில் நடத்துவார் அவருடைய பிள்ளைங்க. சில காரியங்களாம் விலகணும், சகிக்கணும், சில காரியங்களாம் ஞானமாய் நடக்கணும். அதிலே 58:2 பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் என் வழிகளை அறிய விரும்ப ஜெபிக்கிறார்கள். விரும்புகிறோமா? நடக்க வேண்டிய வழியில நடத்த ஆண்டவரே. நான் செய்யறது சரியா தவறா, துக்கப்படுத்துறனா, பிரியமான காரியத்தை செய்யறனா, பிரியமான ஜெபமா ஜெபிக்கிறோமா, என் வழி உமக்கு பிரியமா இருக்கா? ஜெபிக்கணும். இப்படி ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வழியில வாழ்ந்தாதான் கர்த்தர் காயங்களை ஆற்றுகிறது. நிறைய பேருக்கு சொல்ல முடியாத, பகிர்ந்துக்க முடியாத காயங்கள்லாம் இருக்கும். அது யாராலையும் ஆற்ற முடியாது, பணத்தினால முடியாது, உறவுங்களால முடியாது, யாராலையும் முடியாது. இந்த காயத்தை ஆற்றுகிறவர் ஆண்டவர். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் தான் அதை ஆற்றுகிறவர். எரேமியா 30:17 வாசிங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பார் சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசாரிக்கல, என்னை இன்னான்னு கூட கேட்கல, என்னை இன்னான்னு கூட விசாரிக்கலையே. எப்படி இருக்க, என்ன இருக்கு, நான் எவ்வளோலாம் செஞ்சேன், எப்படிலாம் ஓடினேன், எவ்வளோலாம் காப்பாற்றினேன், அவங்களுக்குலாம் எவ்வளோ நன்மை செஞ்சேன், என்னை இன்னான்னு கூட கேட்கலையே. நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். சியோனே, பரலோகத்துக்குரிய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்களே, போய் புலம்பிட்டு மனுஷன் தான் புலம்பிட்டு இருப்பாங்க. நாங்கள் பிரச்சனை கஷ்டங்களாம் சொல்லுவாங்க, பாரெல்லாம் நீங்கிடும், அவங்க எல்லாம் சந்தோஷம் சமாதானம் கொடுத்துருவாங்க.
ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நேசிக்கிறவங்களாகட்டும், எல்லாவற்றையும் பகிர்ந்துக்குவாங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் விசுவாசத்தோடு இருதயத்தை ஊற்ற மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதனால தான் அந்த காயங்கள் ஆறுதல் கிடையாது. உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆறுறது கிடையாது. பல விதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனை மத்தியில் தான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவையில் எல்லாவற்றும் விடுதலையோடு வேணும்னா, சரியானபடி பாதை நடத்தணும்னா, கர்த்தர் உயர்த்தணும்னா அவருடைய கரத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காயங்களை ஆற்றுகிற தேவன், ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் நீதிமொழிகள் 16:7 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்ரு நமக்கு விரோதமா எழும்புறவங்களை கூட, நமக்கு விரோதமா செய்கிறவங்க கூட நம்ம சமாதானமாகும்படி செய்வாராம். நமக்கு விரோதமா 1000 தீங்கு செஞ்சிருப்பாங்க, நமக்கே தெரியும், எல்லாம் செய்வாங்க, பின்னாடி பேசுவாங்க, எதுனாலும் பண்ணுவாங்க, அவங்களோட சமாதானமாகும்படி செய்வாராம். எப்படி அது? அதனால தான் ஆண்டவர் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் உங்க நிந்திக்கிறவங்களுக்காகவும் ஜெபிங்க. ஆண்டவர் சொல்ற ரொம்ப கஷ்டம் இல்லை. நான் ஒண்ணுமே செய்யலை, அவங்க நன்மையே செஞ்சேன், எனக்கு கெடுதல் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி நான் ஜெபிப்பேன்? அதுதான் கஷ்டம். அதனால ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் ரகசியம், ஆசீர்வாதத்தின் ரகசியமே இதுதான். சத்துருக்கள் நம்ம வெட்கப்பட்டு அதுபடிக்கு கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உயர்த்தணும்னா, நம்ம வழி ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அவருடைய வழியில் நடக்க வாஞ்சியா இருக்கிறோமா, அவர்களை தான் குணமாக்குவார், அவர்கள் துக்கங்களை தான் ஆற்றுவார், அவங்களை தான் ஆறுதல் படுத்துவார், அவர்கள் தான் காயங்களை தேற்றுவார், சீர்கேட்டை குணமாக்குவார், சரியான வழியில நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 41:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன குணமாக்கும் ஆண்டவரே. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியுமா. சங்கீதம் வாசித்தோம் இல்லையா? 41:4. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆமென். ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், விடுதலை, நிம்மதி, மகிழ்ச்சி, சமாதானம் இருக்காது. ஒரே கலக்கம், துக்கம் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும். விடுதலை இல்லாம இருக்கும், போயிடும். வெளியே நல்லா நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் நல்லா நடிப்பாங்க, நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆத்மாவில் சந்தோஷம் இல்லாண்டு, ஆத்மாவில் மகிழ்ச்சி. அதனால தான் தேவ சமூகத்தில் போய் சந்தோஷமா துதிக்க முடியாது. தேவனுக்கும் உறவு, ஆண்டவருக்கும் உள்ள உறவு இல்லைன்னா, வழி ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா ஜெபிக்க முடியாது, துதிக்கிற முடியாது, நம்ம ஜெபங்களுக்கு பதில் வராது. அதிலே சங்கீதத்திலே 42 அதிகாரத்திலையும் பாருங்க, 43 அதிகாரத்திலையும் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமா கலங்குது, எனக்குள்ள தேங்குது, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய். தாவீதின் குணாதிசயங்களாம் அதிகமாக அவ்வளோ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை, அர்ப்பணிப்பு, அறிக்கையிடுதல், மன்னிப்பு கேட்குதல், விரும்புதல், ஒப்பு கொடுக்குதல், நிறைய காரியங்கள் தாவீதுடைய குணாதிசயங்கள். அதனால தான் அவர் எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்தார் தாவீது. ஏன் எனக்கு கலங்குகுது, ஏன் ஒரு குழப்பம், ஏன் துக்கம், ஒரே டென்ஷன், ஏன் பிரச்சனை? ஆண்டோடைய வழியில நடக்கிறது இல்லை, ஆண்டுக்கு பிரியமா ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஆண்டு வாழ்வாண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கறது கிடையாது. தேவனுடைய பிள்ளையில எனக்கு போதிய ஆண்டவரேன்னு கேட்கறது கிடையாது. ஓசியாவில் 14:4 சொல்லப்பட்டிருக்கு, சீர்கேட்டை குணமாக்குவேன். கோபம், ஆண்டவர் கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, என்ன கேட்டாலும் வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை, ஒரு மனமாறுதலை விரும்புறது கிடையாது, சீர்கேட்டை குணமாக்கணும் அர்ப்பணிக்கிறது கிடையாது, கிரிக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது, இப்படி வழியில் என்ன நடத்த ஆண்டவரேன்னு கேட்கறது கிடையாது. ஓசியா 14:4 வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்கள் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. ஏன் கோபம்? எல்லார் வீட்லயும் ஆண்டவர் துக்கப்படும்படியான கோபம், அசட்டத்தனதான கோபம், அலட்சியம், கீழ்ப்படியாத காரியங்கள், அவர் வேதனைப்படுத்தான காரியங்கள், கோபம். மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும், கையின் பிரயாசத்தையும் கையின் கிரியிலையும் நம்ம பிள்ளைகளையும் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் இருக்கணும், அவர் இருக்கணும், அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சீர்கேட்டை குணமாக்கும் ஆண்டவர். அதிலே 11:3 பார்த்தீங்கன்னா, ஓசியா 11:3 வாசிங்க. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார். ஆமென். கரம் பிடித்து நடத்துகிறவர் என்று அறியாமற் போனார். குணமாக்குகிறவர் அவர்தான். நீ எங்க தேடி ஓடினாலும், பணமே இருந்தாலும், என்ன உறவுகள் இருந்தாலும், ஆண்டவருடைய ஆறுதல் மாதிரி வராது. உள்ளத்துல சந்தோஷம், சமாதானம் வராது, ஆத்மாவில் ஒரு கலிகுறுதல் வராது, ஆரோக்கியம் கிடைக்காது, சமாதானம், தேவ சமாதானம் நிரப்பப்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வழிகளை ஒப்பு கொடுக்காம, நான் உங்களை குணமாக்குகிறவர் என்று அறியல,
ஒப்பு கொடுக்கறது கிடையாது. ஏன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையிலிருந்து தடையாவே இருக்கு அப்படின்னு ஒப்பு கொடுக்க கிடையாது. அதனால தான் யோனாவின் சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கு. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிறைய காரியங்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், இஷ்டம் போல கர்த்தருக்கு பிரியமெல்லாம் செஞ்சா கர்த்தருடைய கோபம், எச்சரிப்பு. இதெல்லாம் எச்சரிப்பு. ஏன்? ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அது நல்லது. அதுல போய் சிக்கிக்குவோம். ஆசிரியத்துக்கு தடம் வந்துடும், பல விதமான நிந்தைகள் கஷ்டங்கள் வந்துடும், சாபம் வந்துடும், ஆபத்துக்கள் பொத்துக்களை போய் சிக்கிக்குவோம். அதனால தான் அந்த ஜனங்கள் மீது பரிதாபப்படி இவங்களுக்கு பாவம் அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினு ஒவ்வொன்றும் தேவ சமூகத்துக்கு போகும். நம்ம செய்கிற கிரியைகள், நம்ம செய்கிற காரியங்கள், ஜபங்கள், நம்ம செய்கிற தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் கொர்நேலியுவின் ஜபங்களை கேட்டாரா இல்லையா? தூதர் வந்தாரா இல்லையா? அந்த 3:10 வாசிங்க. அதிலே யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து இதுதாங்க மனஸ்தாபப்பட்டு கோபம் நீங்கும். பாருங்க, ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு முதற்கொண்டு இந்த சம்பவங்கள்லாம் எதுக்காக? நமக்காக. சில காரியங்களை திருந்திக்கோங்க. ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, உங்கள் கிரிகளை சீர்படுத்துங்க. எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்தாங்களா இல்லையா? கர்த்தருடைய கோபம் நீங்க அவர்களை கிரிகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு, ஏன்னா இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். இல்லைன்னா நம்ம சந்ததியை தாக்கும், உன்னால உன் பிள்ளைகளை தாக்கும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. 4:11 வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஏன்னா அவர் உடனே அழிக்கிறவர்ல. அவர் கோபப்பட்டா யாருமே தாங்க மாட்டோம். தேவனுடைய பிள்ளையிலே எச்சரிப்பு கொடுத்து சரி பண்ணி அவ்வளோ பெரியவங்க காப்பாற்றுகிறார். பாருங்க, யோனா கூட டென்ஷன் ஆகிட்டாரு. ஆனால் இந்த ஜனங்களுக்காக பரிதாபம் இருப்பிடும். நம்ம கூட டென்ஷன் ஆகிடும், கோவப்படும், பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வருமா ஒரு தகப்பனை மேலானவர். அல்லேலூயா. கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர். நம்ம தீமையே பார்க்குறவங்க, நமக்கு செய்த துரோகங்களே மனுஷன் பார்ப்பான், அதை சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பரிதாபம் இருப்பேனோ யோனாவுக்கு சொன்னார் இல்லையா? எச்சரிப்பு கொடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா? இதெல்லாம் எச்சரிப்பின் சத்தம். ஜாக்கிரதையா இருக்கணும். சபைகளை வைத்து ஆண்டவர் உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்குறார். பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆயத்தமாக்குறார். ஜாக்கிரதையா இருக்கணும். லூக்கா அதனால தான் கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும், சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். லூக்கா 21:10-11 வாசிங்க. இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும். நடக்குதா இல்லையா? நடந்துட்டு இருக்கு. லூக்கா 21:10-11 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது எல்லாம் நடக்குதா இல்லையா? இது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? சும்மா இல்லைம்மா, இனி அழிய போகிறதையும் எழுதிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பைபிளை படித்து பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க. சும்மாலாம் இதெல்லாம் சும்மா சொல்ல. வேதத்தில் நோவா காலத்தில் ஜலத்தினால் அழிச்ச மாதிரி அக்கினி நெருப்பினால் அழிப்புன்னு போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த அழிவுக்கெல்லாம் தப்பிக்கணும்னு ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திரனும் சூரியன் இவையெல்லாம் அதிசயங்களை காணும் சொல்லப்பட்டிருக்கு, அடையாளங்கள் காணப்படும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாருங்க, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாகும், வானத்தின் பயங்கரங்கள் தோற்றங்கள் உண்டாகும். நடக்குதா? ஜப்பானில் நடக்குதா? அங்கே இடங்கள்லாம் பூமி அதிர்ச்சிகள் நடக்குதா? கொள்ளை நோய்கள் வருதா? யுத்தங்கள் நடக்குதா? இதெல்லாம் நடக்கும். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். இது சத்திய வேதம். அதனால தான் நேசித்து உணர்ந்து பயபக்தியை படிக்கணும். இதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இதெல்லாம் மரிக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்ம அங்க நடக்கிறது இங்க நடந்த நம்ம தாங்க மாட்டோமா? இந்த இந்தியா தேசம், நம்ம தேசத்து மேல எவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறார், எவ்வளோ தயவு வச்சிருக்கிறார். கொரோனாவில இருந்து எவ்வளோ காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நம்மளா அந்த கொள்ளை நோயும் யுத்தங்களும் இங்க வந்தா நம்ம இருக்க முடியாது, பஞ்சங்களா வந்து தாங்க முடியாது. அவருடைய தயவு 1000 தலைமுறை மட்டும்.
அசட்டையா நினைக்கிறீங்க. தேவனுடைய நம்மளை குணப்படும்படி ஏவுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற அன்பு. ஜாக்கிரதையா இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அதுல 36 இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி பிழைக்கணும்னா அதுல 36 வாசிங்க. இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து என்ன செய்யணும்? எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நீங்க தாம்மா இரவும் பகலும் எடுத்தேன் இல்லையா? இரவும் பகலும் துதித்து ஜெபித்து குழந்தைங்களை அர்ப்பணிச்சு கணவருக்காக, உன் கையின் கிரிகளுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, குடும்பத்தின் ஐக்கியத்துக்காக, குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்குவதற்காக, சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, தேவையில்லாத நஷ்டம் கஷ்டம் வராதபடிக்கு, நிந்தைகள் வராதபடிக்கு, இதுதான் இரவும் பகலும் விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் எவ்வளவு மன்றாடி ஜெபிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே இதை தொடங்கிட்டோம், அங்கலாய்க்கிறார் ஊழியக்காரலாம் ஆரம்பிச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரே? ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், கடனில் மாட்டிக்கொள்ள கூடாது ஆண்டவரே. நம்முடைய ஆலயம் அப்பா எத்தனை வருஷங்களுக்கு இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இதை இறங்கிட்டோம். நிறைய நேரத்தில் எவ்வளோ அங்கராய்க்கிறார் ஊழியக்காரலாம். கர்த்தர் நல்லவர், நீர் அதிசயம் செய்கிறவர், நீ சொன்னீனா செய்வீர் ஆண்டவரே. உன் இருதயம் அதிசயம் கண்டு பூரிக்கன்னு எனக்கு சொல்லிருக்காரு இந்த வருஷத்துல. இது ஆச்சரியம், எங்களால முடியாது. அதிசயமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய் 2:6 பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சமுத்திரத்தையும் பூமியும் அசைய பண்ணுவே. சுனாமி வந்துச்சா இல்லையா? அவர் நினைச்ச எல்லாமே போயிடும், அழிஞ்சிடும். அவரை பற்றி கொள்ளணும், அவரை கோபப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், சீர்கேட்டை குணமாக்கும்படி கேட்கணும். அப்பொழுதுதான் துக்கங்களை ஆற்றுவார், நம்ம காயங்களை ஆற்றுவார், அவர் ஆறுதலாக இருப்பார். வாசிங்க ஆகாய் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஆமென். இப்படிலாம் கர்த்தருடைய கோபம் வர்றதுக்குள்ள, அழிவுக்குள்ள நம்ம குடும்பங்கள் மாட்டிக்காம பதிக்கி ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இதனாலதான் இந்த எச்சரிப்பின் சத்தம். யோனா காலத்துல மாதிரி இந்த எச்சரிப்பெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா, விழிப்பா இல்லைன்னா, பல விதமான கொள்ளை நோய்களையோ இழப்புகளையோ பிசாசின் கண்ணியிலையோ அவனை தந்திரத்திலோ சிக்கிக்கீங்க. ஹல்லேலூயா, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:19 வாசிங்க. என்ன செய்யணுமா? நம்ம கிரிகளை சீர்படுத்தணும், கிரியை அதிகமாக்கணும். அதிகமா இருக்கா? அதுல கொண்டு வந்து அன்பு இருக்கா, பக்தி இருக்கா, வைராக்கியமா இருக்கா, கீழ்ப்படுதல் இருக்கா, அவர் வழியில உற்சாகமா இருக்கிறோமா? வாசிங்க வெளிப்படுத்தல் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இருக்கா? முன்பு செய்த கிரியில இப்ப அதிகமா இருக்கீங்களா? ஆரம்பத்துல இருந்து அந்த வாஞ்சை இருக்கா? பாலிய பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஊக்குவிக்கலன்னா, ஊழியக்காரரோடு சேர்ந்து கொஞ்சம் ஊக்குவிக்கலன்னா இந்த அளவுக்கு இந்த வந்திருக்காது. பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டு கொடுத்த விருப்பம், வாஞ்சை, ஆலயத்து மேல கொடுத்த ஒரு வாஞ்சை, அதை கேட்ட ஆசீர்வாதம் நிச்சயம் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சும்மா இல்ல, யாரோட உள்ளத்தை ஏவினாரோ அவங்களுக்கு உற்சாகமா கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பாராம். சும்மா இல்ல, ஆலயத்துக்காக கொடுத்துருங்க. தேவன் எல்லாவற்றும் முதற்கனியெல்லாம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் காணியை செலுத்துங்க நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொடுத்தது அவர் திரும்ப கொடுப்பாராம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. ரூத்தின் சம்பவங்களை பார்க்கலாம் அதிகமாக. நகோமிய ரூத்தை குறித்து பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 1. இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் மாமியார் மருமகள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இவங்களுக்கு நிறைய ரகசியம் இருக்கு. உள்ளான அன்பு, உண்மையான அன்பு. நேசிக்கிறாங்க, நேசிக்கல, நம்மளை விசாரிக்கல, கவனிக்கல, நம்ம அசட்டையா நினைக்கிறாங்க, அன்பு கூறாமல் இருக்காங்க. இதெல்லாம் வேணாம். நீ தேவன் என்ன சொல்றாரோ நேசிச்சு தான் ஆகணும். நகோமி அதை செய்ததுனால தான் கணவரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பாருங்களேன், மருமகளையும் 2 பேர் மருமகளையும் அனுப்பிட்டாங்க. ரூத் ஒரு மகள் மட்டும், ஒரு பால் மட்டும் நான் போயிடுறேன்னு போயிட்டான். ரூத்தோ விடாப்பிடியா உறுதியா இருந்து, இது அன்பை குறிக்குது, உண்மையை குறிக்குது, உறுதியை குறிக்கிறது, பாசத்தை குறிக்கிறது, நற்குணங்களை குறிக்கிறது. வாழ வந்த வீட்டில் நிறைய பேர் இப்படிலாம் இருப்பாங்க.
ஜாக்கிரதையா இருக்கணும். சூழ்நிலை 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், யாராவது பண்ணலாம். நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். நாம மட்டும் சரியா இருந்தா ஆண்டவர் கரெக்டா அது இந்த நேரத்தில் கரெக்டாக செய்வார். பொறுமையாக இருந்து சகித்து நீங்கள் நீதியாக விரும்பி உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனம் பண்ணணும் பெரியவங்களை. மறுபடியும் ஹல்லேலூயா. 16 வாசிங்க. அதிலே 16. எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்த வசந்தி பார்த்தீங்கன்னா, அவள் தன்னோட கூட வர மனது உறுதியாக இருக்கிறதை கண்டு என்ன ஆனாலும், ஏன்னா அவங்களும் துக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் எழுந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒருவருக்கொருவர் தேர்ச்சி, ஒருவருக்கொருவர் ஆறுதல். நாம் எதை செய்கிறோமோ, நம்ம எந்த நற்கிரியை செய்கிறோமோ அதே தான் நமக்கும் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மற்றவங்களை தேற்றினா நம்மளை தேற்றுறதுக்கு யாராவது கர்த்தர் அனுப்புவார். உறுதியாக இருக்கணும் எல்லா காரியத்திலும். எதையுமே நீதியாக உண்மையாக செய்யணும். அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதில் ரூத் 2ஆம் அதிகாரம் அதிலே 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதுக்கு நகோமி என்ன சொல்றாங்க? அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை. ஆமே. நிறைய காரியங்களை கசந்து கொள்வோம். நேசிக்கிறோம், உண்மை அதனே நேசிக்கிறோம், நம்ம நேசிக்கல, நான் கூட கேட்கல, நமக்கு வேதனைப்படுத்துறாங்களே, துக்கப்படுத்துறாங்களே. நிறைய பேருக்கு இந்த சலிப்பு, சோர்வு, துக்கம், வேதனை, எதிர்பார்க்கறது நம்மளை தேற்றலையே, நம்ம ஆறுதல் படுத்தலையே, நமக்கு உதவி செய்யலையே. கசப்பை எனக்கு ஆண்டவர் கட்டளை இட்டுக்கிறார். நான் வேதனை கர்த்தர் ஆண்டவர் அந்த கசப்பை அப்படியே விட்டுருல. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். யார? அவராலே உண்டாகிற பலன். அடைக்கலமாய் அவரை கொண்டுக்கிறோம். செய்கைக்கு தக்க பலன். நம்ம செய்கை உண்மையா இருக்கா? நல்ல மனதோட செய்யறோமா? உண்மையா செய்யறோமா? நேசித்து செய்யறோமா? இதெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு என்று விசுவாசத்தோட செய்யணும். கர்த்தர் பார்க்கிறான்றதோட செய்யணும். ஜாக்கிரதையா இருக்கணும் யாரா இருந்தாலும். 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஆகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. உனக்கு செய்ய வேண்டியதுபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிந்து. ஆமென். நற்குணம், குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, இதுதான் சொல்லப்பட்டது. முந்தின நற்குணத்தை பிந்தின நற்குணம். நிறைய பேர் இஷ்டம் போல, அது இப்போ ரொம்ப மோசமா இருக்கு நாடு. அதனாலதான் சீர்கெட்டு போயிருக்குது. பிசாசு நிறைய எல்லா இடத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டிலே சரி கிடையாது. ஐக்கியம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, சமாதானத்தை விரும்புறது கிடையாது, கனம் பண்றது கிடையாது, நேசிக்கிறது கிடையாது, உண்மை இல்லை. இதனால தான் அங்கே ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆண்டவர் வாசம் பண்றது இல்லை, ஜெபத்துக்கு பதில் இல்லை. உத்தமம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி. மற்றவங்க சொல்லணும் நம்மளை நற்குணங்களை, மற்றவங்க சொல்லணும், சாட்சி சொல்லணும், நம்மளை குத்தான சாட்சி. அவங்க இதை செய்ய மாட்டாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க, இந்நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த காரியத்தில் வரமாட்டாங்க. சாட்சியா இருக்கா? அவங்களோடு சேர்ந்து நீங்களும் போயிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4:14 வாசித்தீங்கன்னா, ஊராரெல்லாம் கர்த்தரால் தயவு பெற்றிருக்கிற மகள் நகோமியை ஆசீர்வதித்தார்கள், வாழ்த்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால் தயவு பெறணும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் நம்ம குழந்தைகள் மீது, நம்ம கணவர் மீது, நம்ம பிள்ளைகள் மீது, நம்ம கையின் கிரியில் மீது, நம்ம குடும்பத்தின் மீது ஒரு பாதுகாப்பு இருக்கணும். உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்கி உங்களை நடத்தி துக்கப்படுகிற உங்களுக்கு, துக்கங்கள்லாம் கடவுள் சமத்தில் சொல்லிடுங்க. அவரால் அதை மட்டும்தான் மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை மற்றவங்க சுமந்துக்க முடியாது. உங்கள் இருதயத்தின் காயங்களை யாராலும் ஆற்ற முடியாது. கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருக்கும், கொஞ்ச நேரம் உதவி செய்வாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நிம்மதி இருக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இந்த குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ்க்காக கொஞ்ச நேரத்துக்காக எதை போயிட்டு வந்துட்டு அப்படி மறந்துட்டு வந்துடுமா திரும்பியும்?
ஆத்மாவோட சந்தோஷம் கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமத்துல எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறீங்களோ, வேதத்தை நேசிக்கிறீங்களோ, அவர் வழியில கை கொள்றீங்களோ, அவர் வழியில உற்சாகமா இருக்கிறீங்களோ, அவர் சமூகத்தை நாடுகிறீங்களோ, அவருக்கு பயப்படுறீங்களோ, அவர் பிள்ளையா வாழ ஒப்பு கொடுக்குறீங்களோ, அவங்கள தான் ஆத்மாவை குணமாக்குவார். அவர்களை தான் சீர்படுத்துவார். அவர்கள் தான் தேற்றப்படுவீர்கள். அவர்களுக்கு தான் காயங்கள் ஆற்றப்படும். சத்ருகுரமாக வந்த காரியங்கள் முக்கிரமாக எழுப்பினால் ஒன்றும் இல்லாமல் போகும் சொல்லப்படும். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோனாவின் காரியங்கள் போல இந்த எச்சரிப்பான சத்தத்தை கேட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கலன்னா, யோனா மீன் வயிற்றுல மாட்டின மாதிரி மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது. புயல் வரும், கஷ்டங்கள் வரும், பல விதமான பிரச்சனை போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளையிலே கிரியை முன் செய்த வந்த கிரியிலும் பின் செய்து இன்னும் கிரியை அதிகமாக்கணும். சபை காரியத்தில இருக்கலாம், ஆண்டவரை நெருங்கிறத நேசிக்கிற காரியத்தில இருக்கலாம், காத்திருக்கிறது காரியத்தில இருக்கலாம், சபையோட ஊழியக்காரரோட ஈடுபடா இருக்கலாம். இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீ எழும்பணும். இன்னும் நல்லா தேவனுக்காக ஊழியம் செய்ய, இன்னும் சிறுவர்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய, வாலிபர்களுக்கெல்லாம் எழும்ப, சபை அப்படி வளரணும். ஏன்னா இது மகிமுள்ள சபை, ஆலயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற சபை, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, அலங்கரிக்கப்பட்ட சபைன்னு சொல்லப்பட்டு, அவர் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற ஆலயம், இங்கே என்றென்றைக்கும் உலாவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களை மகிமையை மாற்றுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் மகிழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டு, தேவதாமே இந்த வார்த்தைகளை நம்ம வழிகளை பார்த்து தான் அவரை குணமாக்கி சீர்படுத்தி துக்கப்படுகிற நம்மளுக்கு தேவனை ஆறுதல் செய்ய வல்லவராக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சிறியல் முதல் பெரியவர் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் இந்த ஜூன் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே உம்முடைய நீர் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தெடுத்த இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தவும் துதிக்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தவும், இந்த வாரம் முழுவதும் தேவைகளை சந்தித்து சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. கையின் கிரியைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து இந்த வாரத்தின் எல்லா நாட்களிலும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த நீ கிருபை தாங்க. நீரே ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.